இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. இந்த குரு வக்கரமாக மாறுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல பொதுவாகவே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டைமிங் சொல்ல முடியாது. பொதுவாக குரு வக்கரமாக மாறுகிறதுன்னா ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சனி வக்கரமா இருக்கணும், அப்படி இல்லையா வேற முக்கியமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அதாவது வக்கரமா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அது நல்லது பண்ணும். இல்லை ஜாதகத்திலே குரு வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் இப்போ நடக்கும். இப்போ 2026 நவம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதம் குரு வக்கரமாகவே இருக்கிறது. 4 மாதம் குரு வக்கரமாக இருக்கு. இப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த மிதுனத்தில் இந்த ஒரு குரு வக்கரமாக மாறுகிறது. இப்போ கடகத்துக்கு போய் அதிசாரமாக கடகத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் அங்கேருந்து ரிட்டர்ன் வக்கரமாக மறுபடியும் மிதுனத்துக்குள்ளே வர்றார். ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் கூட ஒரு 12 days 21 நாள் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லி ஷார்ட்ஸ்லாம் பேசியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வக்கரமே மாறுகிறது. அந்த வக்கரம் மாறும் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் புது புது விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் ஏற்படும். ஏன்னா டவுன் த லைன் ஒரு நெக்ஸ்ட் 1.5 year 2027 மே மாதத்துக்குள்ள கண்டிப்பாக கார்டியோ வாஸ்குலர் ட்ரீட்மெண்ட், கார்டியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சி இல்லைன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய பேருக்கு பிளாக்கு ஸ்டண்ட் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் சின்னதாக ஏதோ ஒரு மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அந்த ப்ராப்ளம் சரியாயிடுங்கிற மாதிரி ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய புரட்சி இருக்கக்கூடிய ஒரு இந்த கார்டியோ பேஸ்டு பேசிக்கலா ஹார்ட் பேஸ்டு டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பிளாக்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஸ்டண்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரோபோட்டிக்ஸ்லாம் இல்லாமல் கூட ஒரு சின்ன ஒரு மருத்துவம் புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்க. அது ஒரு பெரிய புரட்சியாக இருக்க 2027 மேக்குள்ள கண்டிப்பாக அது நடக்கும். அதோட ஆரம்பம் ஏன் இப்போ சொல்கிறோன்னா குரு எப்போ வக்கரமாக இருக்கிறாரோ அப்போ தான் கண்டுபிடிப்புகள் நடக்கும். ஓகே, அதான் லாஸ்ட் இயர் கூட நீங்கள் கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி நடந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு வக்கரமாக மாறும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்தெந்த ராசிகள் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் மெயினாக பார்க்கும்பொழுது இப்போ டைம் பீரியடில் துலாம், தனுசு, கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்கலாக குரு ஒருவேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 100% நன்மைகள் மட்டுமே செய்யும். பல நாளாக கல்யாணம் ஆகலை, பல நாளாக குழந்தை பிறக்கலை, பல நாளாக பிரச்சனை, அந்த பல நாளாக விஷயங்கள்லாம் டக்குன்னு ஒரு 3-4 மாதத்தில் நடந்துருமான்னா 100% நடக்கும். ஒரு பெரிய அரசியல் தலைவர், தமிழ்நாட்டில் பேர் சொன்னால் சொல்லக்கூடிய தலைவர் எம்எல்ஏ ஆகி ஜஸ்ட் ஒரு 6 மாதத்தில் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்குன்னா ஜாதகத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அப்படி பார்க்கறச்சே நம்மளுடைய இப்போ டைம் பீரியட்ல குரு வக்கரமாக மாறுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணும். இயல்பாகவே ஜாதகத்துல மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கணும். எங்க இருக்கணும் அந்த வக்கரமா இருக்கிறது எந்த இடத்துல இருக்கணும்னு பார்த்தோம்னா மெயினா ஒண்ணு உங்களுக்கு மிதுனத்திலே இருக்கணும், இல்லையா கும்பத்தில் இருக்கணும், இல்லை தனுசுல் இருக்கணும், அப்படியே துலாத்தில் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லது பண்ணும். ஒருவேளை இதே இடத்துல சனியா வக்கரமா இருந்ததுன்னா, சனி ஒருவேளை ஜாதகத்திலே சுய ஜாதகத்திலே வக்கரமா இருந்ததுன்னா கூட 100% நல்லது பண்ணும். ஸோ அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமா சார், இப்ப குரு வக்ர பயிற்சிக்கான 12 ராசிக்கான ராசி பலன்கள் பார்த்துடலாம். மீன ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே மறதி ஜாஸ்தியா இருந்துருக்கும். சம்டைம்ஸ் ஒரு விஷயத்த கோட்டை விட்டுருப்போம், சம்டைம்ஸ் விடாம இருந்திருப்போம், ஆனா விட்டுதாகவோ இருக்கிறது இல்லாத மாதிரியோ இருக்கக்கூடிய கவலைகள் பொதுவா இருந்துருக்கும். எப்ப அந்த சனி வக்கரமாவதோ அப்போ ஒரு பதட்டம், தெரியாத பயம், தப்பு நடந்துருமோன்னு பயம், இல்லையா ஒரே விஷயத்த 4 தடவை 5 தடவை நம்ம கேட்டுட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் பொதுவா மீனத்துக்கு இருந்துருக்கு. கரெக்டா எப்படி சொல்லலாம்னா பிளாட்ஃபார்முக்கு போய் நிற்பீங்க, அந்த ட்ரெயின் கண் முன்னாடியே போயிட்டு இருக்கோம், அந்த ட்ரெயின் உங்க ட்ரெயின் இல்லைன்னு நினைச்சுப்போம். போனதுக்கு அப்புறம் ஐயோ அது ஏன் ட்ரெயினா அப்படின்னு சொல்லி வரும். இப்பெல்லாம் வந்து பிரெயின்ல எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும், கன்ஃபியூஷன், மறதி. ஆனா இப்ப என்னன்னா 4ஆம் இடத்துல குரு வக்கரம், பயங்கரமான அறிவு திறமை, எதை இழந்தீங்களோ அதை பெற்றுவீங்க. பயங்கரமான அறிவு கூர்மை, பயங்கரமான கணக்கு போடக்கூடிய தன்மை,
ஒரு அருமையான வீடு அமையக்கூடிய பிராப்தம், சொந்த பந்தங்கள் நெருங்கக்கூடிய பிராப்தம், உங்க சொந்தங்கள்ல ஒரு திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு பிராப்தம், மன விரக்தியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், தேவையே இல்லாத பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஸ்தானம், எல்லாத்துலயுமே நம்ம போய் இன்வால்வ் ஆக வேண்டியதில்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஸ்தானம், வீட்டுக்கு அருமையான சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஸ்தானம், வீட்டுக்கு நிறைய பேர் வந்து சொகுசான மெத்தை கட்டெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு ஸ்தானம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கவலையே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கான பிபி சுகர் குப்புன்னு ஏறுது, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணா சரியாகும், நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஒண்ணுமே பண்ண முடியல, இப்ப பெரியவங்க ஆயிட்டாங்க ஆனாலும் இப்ப பார்த்துக்க முடியாத நிலைமை, இந்த கவலை எல்லாம் வேணாம். இந்த 4-5 மாசத்துல எப்பவுமே எல்லாருமே சேர்ந்துதான் இருப்பீங்க, எந்த கவலையும் இல்லாம நல்லா இருக்க போறீங்க. இன்னொன்னு மீனத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு என்ன சொல்றது நற்செய்தி அப்படின்னு சொன்னா, சொந்த ஊருக்கு திரும்பி போகக்கூடிய பிராப்தம். வெளிநாட்டுல இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க, இப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்ப வந்து டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு கேப் கிடைச்சா நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில இனிமேல் பர்மனண்டாவே ஊருக்கு போயிடுவீங்க. அதனால தேவையில்லாத பயமே வேண்டியதில்லை, நல்லபடியா ஊருக்கு போய் செட்டில் ஆவீங்க. எந்த சொந்தத்து வீட்டுக்கு பக்கத்துல போனா பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதே சொந்தக்காரன் உங்க வீட்டு பக்கத்துல வீடு பார்த்து கொடுப்பாரு, அங்க செட்டில் ஆயிடுவீங்க. விற்பனை செய்யக்கூடிய தொழிலை வாங்கக்கூடிய ஸ்தானம், சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க, சில பேர் வந்து எழுத்து டாக்குமெண்டேஷன் சார்ந்த தொழில் பண்ணுவீங்க, சில பேர் வந்து பெட்ரோல் பங்க் வைப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எண்ணெய் சார்ந்த ஏதோ ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மீனத்துக்கு டைம் நல்லா இருக்கு. இந்த அலைச்சல், சோம்பல், தேவையில்லாத மறதி, அவசரத்தன்மை, ஹெல்த் இஷ்யூ, இது எல்லாத்துலேருந்து நீங்க விடுபடக்கூடிய ஒரு ஸ்தானத்துல மீனத்துக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கப்படுறது. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் டிசிப்ளினா கொஞ்சம் நம்ம கூட இணங்கி பாசம் காட்டி வளர்க்கக்கூடிய ஸ்தானம் இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான், வேற எந்த பயமும் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி 80% நல்லா இருக்கு. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. எந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது வந்து ரங்கநாத பெருமாள். இந்த ரங்கநாத பெருமான வழிபாடு பண்ணாலும் சரி, இல்ல கல் அழகர வழிபாடு செய்தாலும் சரி, பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.